அமைச்சர் பதவியிலிருந்து நானும் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் விலகிய போதிலும் அடிலான் மீது விசுவாசமாக இருப்போம் என்று நிக் நஸ்மி நிக் அகமட் நேற்று திட்டவட்டமாக கூறினார். அமைச்சர் பதவியிலிருந்து நாங்கள் விலகியிருக்கின்றோம், ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார். அடிலான் கட்சியை சேர்ந்த 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியின் தேசிய தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வாருக்கான ஆதரவை மீட்டுக் கொள்வார்கள் என்று நேற்று முன்தினம் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வைரலானது. சத்யா வாங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான நஸ்மி இயற்கை வளம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். இவர் கட்சி தேர்தலில் தனது தேசிய உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் தோல்வி கண்டார். கட்சியின் தேசிய துணைத் தலைவரான ரஃபீசி அப்பதவியை தற்காத்துக் கொள்வதில் தோல்வி கண்டார். இத்தேர்தலில் நூருல் ஈசா அன்வர் வெற்றி பெற்றார். இதனையடுத்து பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக ரஃபீசி அறிவித்திருக்கிறார். ஜனநாயக கோட்பாடுகளை அமல்படுத்தும் நாட்டின் நடைமுறைக்கு ஏற்ப தேர்தலில் தோல்வி காணும் கட்சி தலைவர் புதிய அதிகாரம் பெற்றவர்களுக்கு வழிவிடத்தான் வேண்டும் என்று நஸ்மி கருத்துரைத்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.